வணக்கம். சேர சோழ பாண்டியர்கள்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது என்ன? போர், வீரம், அப்புறம் அந்த பிரம்மாண்டமான கோவில்கள் இல்லையா? ஆனா அவங்களோட உண்மையான பலம் வாழ்முனையில மட்டும் இல்ல. இன்னைக்கு மூவேந்தர்களோட அந்த மரப ஒரு சூப்பரான அரசியல் நிர்வாக அமைப்பா நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜானாலே போர், வெற்றி, படையெடுப்பு இது மட்டும் தானே அவங்களோட அடையாளம்? நிச்சயமா இல்ல. மூவேந்தர்களோட கதை இதை விட ரொம்ப ஆழமானது. அவங்களோட உண்மையான பலம் போர்க்களத்துல மட்டும் இல்லைங்க, அது அவங்களோட திட்டமிட்ட நிர்வாக திறமையில இருந்துச்சு. வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. தமிழர்கள் அரசியலில் கற்றுக்குட்டிகள் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க வெறும் போர் வீரர்கள் மட்டும் கிடையாது. சொல்லப்போனா ஒரு நாட்டை ஆள்றதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்துலயும் அவங்க எக்ஸ்பர்ட்ஸா இருந்தாங்க. ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அந்த சிஸ்டத்தோட 3 தூண்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல புலிச்சின்னம் கொண்ட சோழர்கள். கடலை தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தவங்க இவங்க. கடல்ல இவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா அவங்களோட கடற்படை வெறும் போருக்காக மட்டும் இல்ல. சோழர்களோட கடற்படைக்கு 2 பக்கங்கள் இருந்துச்சு. ஒரு பக்கம் போர்க்களத்துல எதிரிகளை நடுங்க வைக்கிற ஒரு மிலிட்ரி பவர். இன்னொரு பக்கம் விட ரொம்ப முக்கியமா உலகம் பூரா வியாபாரம் செஞ்சு நாட்டுக்கு செல்வத்தை கொண்டு வந்த ஒரு எகனாமிக் பவர். இதுதான் அவங்களோட ராஜதந்திரம். கடலோட ஆதிக்கத்தை அரசியல் அதிகாரமாவும் பொருளாதார வளமாவும் மாத்துனதுல தான் அவங்களோட உண்மையான வெற்றியே அடங்கியிருக்கு. அடுத்து மீன் சின்னம் கொண்ட பாண்டியர்கள். சோழர்கள் கடல்ல கவனம் செலுத்தினா பாண்டியர்கள் தங்களோட கவனத்தை நாட்டின் உள் நிர்வாகத்திலையும் நம்ம பண்பாட்டிலையும் செலுத்தினாங்க. உண்மையிலே இவங்க ஆட்சியின் ஆசான்கள். பாண்டியர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தது. ஒரு வலிமையான தேசங்கிறது வெறும் சட்டத்தால மட்டும் உருவாகாது, அது பண்பாட்டாலே உருவாகும் நம்பினாங்க. அதனாலதான் ஒரு பக்கம் ரொம்ப திறமையான ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்குனாங்க, இன்னொரு பக்கம் சங்கம் வச்சு தமிழ வளர்த்து இன்னைக்கும் நம்ம பேசுற ஒரு அழியாத பண்பாட்டு மரபை உருவாக்குனாங்க. இது ரெண்டும் அவங்க ஆட்சியோட 2 கண்கள் மாதிரி. கடைசியா வில் சின்னம் கொண்ட சேரர்கள். இப்போ சோழர்கள் கடலையும் பாண்டியர்கள் உள்நாட்டு நிர்வாகத்தையும் பாத்துக்கிட்டாங்க. அப்போ சேரர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செஞ்சாங்க. நிலப்பரப்பின் பாதுகாப்பு. அவங்க இருந்த இடமே அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. சேரர்களோட ஸ்பெஷாலிட்டியே மலை நாட்டு பாதுகாப்பு தான். எதிரிகள் அவ்ளோ சுலபமா உள்ள நுழைய முடியாத அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை அவங்க தங்களோட நேச்சுரல் கோட்டையா பயன்படுத்திக்கிட்டாங்க. இது சும்மா ஒரு டிஃபென்ஸ் டெக்னிக் மட்டும் இல்ல, இது ஒரு செம்ம ஸ்மார்ட்டான அரசியல் மூவ். தங்களோட எல்லைய பாதுகாக்கிறது மூலமா மத்த 2 ராஜாக்களும் அவங்க வேலையில முழுசா கவனம் செலுத்த இவங்க வழி செஞ்சாங்க. இப்போ இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து பாருங்களே. சோழர்களோட கடல் சக்தி, பாண்டியர்களோட நிர்வாக திறமை, சேரர்களோட நில பாதுகாப்பு. இது தனித்தனி ராஜாக்களோட பலம் மட்டுமில்ல, இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்ட ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் சிஸ்டம். ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட வேலையை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மெஷினை இயக்குற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிர்வாகத்தை இயக்கியிருக்காங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மூவேந்தர்களோட மரபுங்கிறது வெறும் 3 ராஜாக்களோட கதை கிடையாது. அது பொருளாதாரம், நிர்வாகம், பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ரொம்ப சரியா திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு முழுமையான நிர்வாக அமைப்பு. சரி, இதெல்லாம் கேட்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி வருது இல்லையா? பொருளாதாரம், நிர்வாகம், பாதுகாப்பு, பண்பாடுன்னு எல்லாத்துக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்த இந்த பண்டைய ஆட்சி முறையிலிருந்து இன்னைக்கு இருக்கிற நவீன அரசாங்கங்கள் ஏதாவது கத்துக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நன்றி.